தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேன் தன் உம்பர் வீரான் அடியாரை உணராதே கட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன். வருத்தப்படுறார் ராஜா ரொம்ப. வெம்பு கொடும், இவரை கொடியவர் என்று நம்ம நினைக்கிறோம் ஏன்னா போரில் இருந்ததுனால. ஆனால் ராஜா என்ன நினைக்கிறார், நாயனாரை போய் கொடிய போர் முனையில் விட்டு விட்டேனே. வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வெறு உற்று அச்சமடைந்து எம்பெருமான் தன்னுடைய பணியாளரை பார்த்து ராஜா கேட்கிறார், எம்பெருமான் படியார் வழிபாடு பண்ண என்ன பட்டம் கிடைக்குது பாருங்க. கீழே சொன்னார் ராஜா கலிற்றுரிமை ஆண்மையினை அதிசயித்து சேர்ல உட்காந்து, ஓ சூப்பர் நல்லா ஜெயிச்சிருக்கீங்க, நல்லா சின்ன போட்டிருக்கீங்கன்னு சேர்ல உட்காந்துட்டு தன்னுடைய ஆசனத்தை இருந்து கொண்டு சொன்ன அதே ராஜா இப்போ ஒரு சிவனடியார்னு கேள்விப்பட்டோன்னு என்ன பண்றார், எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும், என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் பெருமானே, உங்களை போய் பணி கொண்டேனே, உங்களை போய் வெம்பு கோடும் போர் முனையில் விட்டிருந்தேனே, இந்த சிவபூசை செய்ய முடியாமல் நீங்கள் என்ன பாடுபட்டீங்களோ, உங்களுக்கு தண்ணி கிடைச்சதோ, உங்களுக்கு புஷ்பம் கிடைச்சதோ, என்னால் தானே உங்கள் பூஜை தள்ளப்பட்டிருக்கோம், அடியார் வழிபாடு பண்ணாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, அடியாரெல்லாம் அங்கே எப்படி கிடச்சிருப்பாங்க, நீங்கள் சாப்பிடாமலே போர் பண்ணீங்களா, சண்டைக்கு போனீங்களா, அதை நினச்சா எனக்கு கதி கலங்குது பெருமானே என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். என் பெருமான் என்னுடைய இந்த குற்றத்தை எல்லாம் பொறுத்தாள வேண்டும் பெருமானே என்று அரசர் நாயனார் எடுத்து விண்ணப்பித்துக் கொள்கிறார். எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான். அப்ப கேட்கிறார் நாயனார் என்ன செஞ்சா, இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி, ஒரு தாழ்வானும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்ந்தவர் இவர். ஒரு எல்லாருக்கும் கீழே நினைத்து கொண்டிருக்கார். ராஜாவே ஒரு கும்பிட்ட ஒத்துப்பாரா? இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி, முன்னிறைஞ்சி என்ன சொல்லுகிறார், என் உரிமை தொழிற்கு அடுத்த திறம் புரிவேன், அதற்கு என்னோ ராஜா அப்படிலாம் பேசப்படாது, இது என்னுடைய வேலை, எனக்கு உரிமை தொழில், இதுல செஞ்சதுல என்ன இருக்கு, இதுக்காக நீங்க என்ன போய் இப்படி பாராட்டக்கூடாது அப்படின்னு தன் அடக்கத்தை காண்பித்துக்கிறார். என் உரிமை தொழிற்கடுத்த திறம் புரிவேன், அதற்கு என்னோ தீங்கு என்ன, இதற்கு என்ன ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் நீங்க ஒன்றும் பெரிய அலட்டாதீங்க பெருமானே என்று அரசரிடத்தை சொல்லுகிறார். அங்கவர்க்கு வணங்கிக்கிட்டு ராஜா சரி இவருடைய பெருந்தன்மையை காட்டப்படுகிறது, அவருக்கு நாம செய்ய வேண்டிய வரிசைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அதை என்ன பண்றார், ஒன்னு ஜீவோ டைப்பிஸ்ட் கூப்பிடுறார், கூப்பிட்டு நான் சொல்றதை டைப் பண்ணு ஆர்டர். நிறைந்த நிதி குவைகள் உடன் நீடு விருத்திகள் அளித்தே அறம்புரி செங்கோள் அரசன். சேக்கரார் புகழ்றார் பாருங்க ராஜாவை, அறம்புரி செங்கோள் அரசன். சேக்கரார் சாமிகிட்ட ராஜா நல்ல ராஜான்னு பட்டம் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ராஜாவா எப்படி இருக்கணுங்கிறது சீக்கிரம் வேலை சொல்லியிருக்காரு கீழே இல்லையா. மாநிலம் காவலன் ஆகில் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கல்வர்தம்மாள் உயிர்தம்மாள் இவர்களாலும் ஆணபயம் ஐந்தும் தீர்ப்பான் அல்லனோன்னர். ராஜானா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை போய் ஆட்டை தான் படிச்சுட்டு வரணும் எல்லாரும். சேக்கரார்ட்ட போய் படிச்சுட்டு வந்தால் தான் அவர் தான் சொல்வார், எடுத்துக்காம இப்படி தான் ராஜானா இப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிற சேக்கரார் சாமி செங்கோல் அரசன் ஒரு ராஜா புகழ்கிறாருன்னா அப்போ அந்த ராஜா எப்பேற்பட்ட ராஜாவா இருந்திருக்கணும். காரணம் இவர் சிவ வழிபாடு செய்கின்றார், இரண்டாவது சிவ வழிபாடு செய்கின்ற நாயனாரை வழிபாடு செய்கின்றார், அதனாலெல்லாம் இவர் இப்படி சொல்லப்படுகிறார். அங்கவர்க்கு நிதி நிறைந்த நிதி குவைகள், குவைகள்னா நிறைய நடக்கும், குவைகள் உடன் நீடு விருத்திகள் அளித்தே, விருத்தினா நிறைய செல்வத்தை அளிக்கிறார், இன்னும் நிறைய கொடுத்து நம்புறார், சலுகைகள் கொடுக்கறது, எங்க போனாலும் ஏர் டிக்கெட் ஃப்ரீ, எங்கே போனாலும் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, எங்கே போனாலும் கப்பலில் மெரைனில் ஃப்ரீ, இப்படி கொடுக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரியான விருத்திகள், எங்கே போனாலும் சினிமா டிக்கெட் ஃப்ரீ இப்படி வச்சுக்க வேண்டியது தான். இப்படி மாரி இருக்காலே சலுகைகள்லாம் மினிஸ்டர்ஸ்லாம். டோல்கேட்லாம் எழுதியிருப்பாங்களே யார் யாருடைய காருக்கெல்லாம் டோல் கிடையாதுன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா. டோல்கேட்டில் முன்னாடி எழுதியிருப்பாங்க ஜனாதிபதியோட காரு, மினிஸ்டருடைய காரு, ஆம்புலன்ஸுக்கு உண்டா ஆம்புலன்ஸ் கிடையாது, இப்படி பல விஷயங்களுக்குலாம் கிடையாதுங்கிறது மாதிரி அதெல்லாம் விருத்திகள், இப்படிலாம் சலுகைகளை கொடுக்குறார். அறம்புரி செங்கோல் அரசன்
அஞ்சாளி செய்து உரைக்கின்றான். நாயனாரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே பேசுகிறார் அரசன். என்ன பக்தி! நாயனாரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத காட்டுறார் இந்த இடத்துல சித்தூர் நாயனார். நாயனாரை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத ராஜா காமிக்கிறார். புரியுங்களா? நாயனார் சாமி எப்படி வழிபாடு பண்ணணும்னு காமிச்சாரு. நாயனாரை எப்படி வழிபாடு பண்ணுவது என்பதை இந்த ராஜா காண்பிக்கிறார் இல்லையா? அறம்புரி செங்கோல் அரசன் அஞ்சாளி செய்து உரைக்கின்றான். உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு. பெருமானே, உங்க பெருமை உங்களுக்கு தெரியல. ராஜா சுட்டி காமிக்கிறார் நாயனார் இடத்துல. என்னுடைய வேலையை தான் நான் செய்யறேன், இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு நாயனார் சொன்னாரு. அதுக்கு ராஜா சொல்லுகிறார், உம்முடைய நிலைமையினை அறியாமை. உங்களுக்கு அறியாம இருக்குங்கிறார். என்ன அறியாம? உங்களுடைய பெருமையே நீங்க அறியாம இருக்கீங்களே இல்லையா? சாமிக்கு ஈக்குவல் தன் வறுமை தானறியா தன்மையின் கண் சாழலோ என்று பெருமானுக்கு காட்டக்கூடிய அந்த பொன்மை நாயனாருக்கு வச்சு காட்டுறார் சேக்கரார் சாமி இந்த இடத்துல. உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டுத்தீர். எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக இசைந்து. உங்களுக்கு ரிலீவிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். சாம கொண்டு வந்து கொடுக்குறான் ரிலீவிங் ஆர்டர். டைம் ஸ்டேனோ கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது என்ன இருக்கு? ரிலீவ் பண்ணுறாரு, ஓய்வு, ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு. போதும், நீங்கள் நமக்காக வேலை செஞ்சது போதும், உங்களுக்கு எல்லா வருஷத்தையும் கொடுக்குறோம். ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. செக்லாம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக கையில் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கிளைம் பண்ண வேண்டியதில்லை, போய் அதுக்காக அலைய வேண்டியதில்லை. இல்லை, விஆர்எஸ்னு நாமளே கொடுக்குறது. விருப்ப ஓய்வுங்கிறது விஆர்எஸ், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுங்க. பணி போதுமானது அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுக்கறது தான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது. பணி ஓய்வு தகுதியின்மையினால கிடையாது, தகுதியோடு இருக்கார், இன்னும் 10 நாட்டு ஜெயிப்பார் இருப்போம். ஆனாலும் இவரை பணிகொள்ள அஞ்சு கொடுக்கிறார். ஓவர் குவாலிஃபிகேஷன் பேரு, ஓவர் குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஏன் இவருடைய குவாலிஃபிகேஷன் என்பது சிவ வழிபாட்டு இல்லையா? வானநாடு ஆளக்கூடிய குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட இருக்குது. இவரை போய் இந்த ஊன நாட்டை ஆள்றதுக்கு போய் சட்டம் போடுறதுக்கு அனுப்புறது அப்படிங்கிறதுனால ராஜாவுக்கு அப்படி ஒரு புத்தி வந்ததுனால அவர் என்ன பண்றார், நீங்க வீட்டில் போய் இருந்து கொண்டு சிவ வழிபாடு பண்ணுங்கள் என்கிறார். அதுவும் என்ன பண்ணுகிறார், அதுவும் நீங்க இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியுது. அதனால ராஜா விண்ணப்பமா கேட்டுக்கிறார், எம்முடைய மனக்கருத்துக்கு. எனக்கு ஒரு மனசுல ஒரு கருத்து இருக்கு நாயனாரே, பெருமானே, எனக்கு ஒரு கருத்து இருக்கு மனசுக்குள்ள. இனிதாக இசைந்து, எனக்கு தெரியும், நான் சொன்னா நீங்க மறுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அதனால இனிதாக இசைந்து. ராஜா கேட்கிறான், நான் கேட்கறத ஒத்துப்பீங்களா இல்லையா? ராஜா சொன்னா அவர் காலால விடுற வேலையை தலையால செய்ய தயாரா நிக்கிறாரு நாயனாரு. ராஜாவுக்கு பணியாளர் தானே அவர். ஆனா ராஜா என்ன கேட்கிறாரு, நாயனார் எடுத்த போய் நான் சொல்றதை ஒத்துப்பீங்களா, நான் சொல்றதை கேட்குறீங்களா, இசைவு இருக்கா உங்களுக்கு? இசைவாக இசைந்து உமது மெய்மை பூரி செயல் விளங்க. உமது மெய்மை பூரி செயல். உலகத்திலே சிறுத்தொண்ட நாயனாருடைய செயல் தான் மெய்மை பூரி செயல். நம்முடைய செயல் எல்லாம் பொய்மை பூரி செயல்னு இதுல தெரியுது பாருங்க. உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையெல்லாம் என்ன? பொய்மை பூரி செயல். பொய்யே அவமே பெருக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம். இப்படி நாயனார் செய்தார். மைமை பூரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து. வேண்டியவாரா நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி வாழுங்க. இப்போ என்கிட்ட நீங்க பணியில் இருந்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்து இது வச்சிடணும். அது என்ன செய்யறாங்க, பயோமெட்ரிக் சைன் வச்சிடணும். 9 மணிக்கு வச்சிடணும், இல்லைனாக்கா அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் விழாது. அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம நம்ம ஏந்திரிக்கிறதே 8:30 மணி. 8:30 மணிக்கு ஏந்திரிச்சு அடிச்சு பிடிச்சி கூட்டியாந்து 10 பேரை வண்டியை வைத்து அடிப்பு கீழே தள்ளிவிட்டு கீழே வந்து 9 மணி பயோமெட்ரிக் வைக்கிறது இல்லை. அப்படிதானே கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அட்டண்டன்ஸ் வைக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. வேலைக்கு வரோமா வரலையாங்கிறது, லீவு நாளாக இருந்தாலும் பயோமெட்ரிக் சைன் வைக்கணுங்கிறாங்க. அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. ஃபோன்லேயே முகத்தை எங்கள் அம்மா காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை. எங்கள் அம்மா காலையிலே லீவு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நம்ம காலையில் எங்கேம்மா கிளம்புறீங்க? இல்லை பயோமெட்ரிக் சைன் வைக்கணும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் சரி பண்ணேன். மங்கழி நல்லா எப்போ, அதாவது எப்படி இருக்குன்னா முத அவங்க சைன் வைக்கும்போது இந்த முகம் எப்படி இருந்துச்சோ ரெஸ்ட் பண்ணுவோம், அதுமாரி இருக்கணும் முகம். இப்போ அப்போ மாரி நேரத்தில் விபூதி வச்சு குங்குமம் வச்சுருந்தாங்கன்னா அதே மாதிரியே அன்றைக்கி இருந்தால் தான் அது ஏற்றுக்கும். இல்லை அப்படித்தான் அது, இல்லைன்னா சென்ஸ் ஆகப்பட்டது முகம். இப்போ வந்து கண்ணை ஸ்கேன் பண்ணுறதுலாம் ஒர்க் பண்ணியிருக்கா, திருநீருக்குலாம் இல்லை, மொட்டை அடித்தா பிரச்சனை. அதான் ஒரு முகத்தில் உள்ள சேஞ்சஸ் அது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ வந்து கண்ணனுடைய டிமுடிப்பு வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக
ஆதார் கார்டை வைத்து நம்ம ஃபோனை ஆக்டிவேட் பண்ணும்போது கண்ணை இப்படி திறந்து காட்டிக்க அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ரேஸ் பண்ணும்போது 2-3 தடவை பார்க்கும்பொழுது முகம் சரியாகலை. அப்போ டாக்டர் என்ன சொன்னார் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நீங்கள் அப்போ அன்னைக்கு எப்படி ஒரு முகம் வச்சுருந்தீங்களோ அதே போல் கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு சென்சிட்டிவ்லாம் வந்துருச்சு. நம்ம கண்ணுடைய அந்த விழியில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை சென்ஸ் பண்ணி ஓகே பண்ணிடுது. ஒரு தடவை பார்த்தாலே போதும். இப்போ மொபைலெல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. மொபைலெலாம் ஃபேஸ் சென்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி செல்ஸில் வந்தோம். இந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இதெல்லாம் 9 மணிக்கு வந்துடணும், காலையில் 9 மணிக்கு வர வேண்டியது, நீட்டி பிடித்தபடி இருந்து விட்டு மாலையில் சென்று விடுறது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வாழ்க்கை இருந்ததுன்னா நீங்கள் சிவ வழிபாடு செய்ய முடியாது என்பதனால வேண்டியவாறே சரித்து அப்படிங்கிறாங்க. வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும். என்ன திருத்தொண்டு? செம்மை நெறி திருத்தொண்டு. நம்ம திருத்தொண்டு செய்வதற்கு தான் செம்மை நெறியினர் இல்லையா? நெறி என்பது வழி, செம்மை நெறி என்பது நேரடியான நேர்மையான வழி, பெருமானுடைய திருவடியை அடைவதற்குரிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு அர்த்தம், பைபாஸ் அப்படின்னு அர்த்தம். மற்றதுக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துடுறே தான். இப்போ நாங்கள் புறப்பட்டு வந்தோம் எங்கள் ஊர்லேருந்து என்னென்ன சீர்காழி உள்ள அந்த காலத்துலாம் அப்படி இருக்கும். முன்னாடிலாம் வச்சுருந்தேன் மாயாவட்டிலேருந்து மெட்ராஸ் வரணுன்னாக்க பொறுமையாக அவன் சீர்காழியை வந்து அடைஞ்சி சீர்காழி உள்ள பூந்து வளைஞ்சி நெளிஞ்சி, அதுக்கு பிறகு சிதம்பரத்து உள்ள பூந்து சிதம்பரத்தில் வளைஞ்சி நெளிஞ்சி, அப்புறம் கடலூரில் பூந்து வளைஞ்சி நெளிஞ்சி, அப்புறம் பாண்டிச்சேரியில் பூந்து வளைஞ்சி நெளிஞ்சி அவங்க ஒரு வழியாக மெட்ராஸ் கூட 10 மணி நேரம் ஆகிடும். இவ்வளோ அப்படி இல்லை, எங்கே பைபாஸ் போட்டாங்க. அதனால் சீர்காழி உள்ள போக வேண்டியதில்லை, சிதம்பரத்தில் போக வேண்டியதில்லை, கடலூர் உள்ள போக வேண்டியதில்லை. சர நேரம் 4-5 மணி நேரத்தில் வந்து விட்டுறான் பஸ்காலம். ஸோ இதான் செம்மை நெறி. இடையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கடந்து நேரடியாக அடைய வேண்டிய அந்த விஷன் டார்கெட்டை நேரடியாக வந்து அடைவதற்குரிய வழி. என்ன வழி? நம்மளுடைய விஷன் என்ன? பெருமானுடைய திருவடி. அதை அடைவதற்குரிய வழி என்ன? செம்மை நெறி வழி என்ன? சிவனடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதுதான் பைபாஸ் வழி. இப்போ மற்ற வழியெல்லாம் பெருமானுடைய திருவடி அடையாதான்னா அடைவிக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதப்படுத்தும். இப்போ அடியாறு தொண்டு பண்ணோம்னா எளிதாக பெருமானை அடைந்து விடலாம். அதனால தான் வேடம் கைதொழ வீடு எளிதாமேன்னு செம்மை நெறி என்று காட்டுகிறார். இப்போ செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். விடை கொடுத்தான்னு அர்த்தம், போயிட்டு வாங்க பெருமானே என்று எங்கேருந்து அனுப்புகிறாரு? காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்புகிறார். காஞ்சிபுரம் தான் உங்களுக்கு தலைநகரம். காஞ்சிபுரம் தான் தலைநகரம், பல்லவர்களுக்கு தலைநகரம் காஞ்சிபுரம். அவங்களுடைய ஒரு இன்னொரு அந்த கோடைகால தலைநகரம் இன்னும் சொல்கிறாங்களே 2வது தலைநகரம், அது மாரி இருந்தது மாமல்லபுரம். அதனால் மாமல்லபுரம் காஞ்சிபுரம் இந்த பகுதியிலிருந்து அவர் புறப்பட்டு போகிறார். எங்கே போகிறார்? தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். என்ன ஊர்? திருச்செங்காட்டங்குடி என்கின்றது. ஏற்காப்பு போகிறார். வேத காரணர் அடியார் வேண்டிய மைப்பணி செய்ய. ஓ, அடுத்து பட்டிருக்கா? ரைட். நீங்களாம் சரியா இருக்கீங்களான்னு கவனிச்சுட்டீங்களான்னு பார்த்தேன். மன்னவனை விடை கொண்டு தம்மதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிமதி வாழ் சென்னியாரை கணபதி சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு முன்னை நிலைமையில் வழுவா முறையை அன்பில் செய்கின்றார். மன்னவனை விடை கொண்டு ராஜாட்டந்து விடை வாங்கி கொண்டு, ராஜாவினுடைய விருப்பம் இப்படி தான் இருக்குங்கும் பொழுது இவருக்கும் அதுதானே என்ன பணி, நம்ம அரணடியார் பணி செய்கிறதே விருப்பமாக இருக்குங்கும் பொழுது எதுவே நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமங்கும் பொழுது வாங்கிட்டு வந்துட்டார். தம்பதியில் வந்தடைந்து, தம்பதி செங்காட்டங்குடி எப்படி போயிருப்பார்? பைபாஸ் வழியாக தான் போயிருப்பார் இல்லையா? திண்டிவனம், பாண்டிச்சேரி அதில் தான் போயிருக்கணும். சிதம்பரம், மயிலாடுதுறை, சென்னானூர் போய் போகணும். இப்போ உள்ள ரூட்டை சொல்கிறேன், அப்போ என்ன ரூட் இருந்ததுன்னு தெரியல. இப்படி தான் போயிருப்பார் நாயனார். தம்பதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிமதிவாழ் சென்னியரை. பணிமதிவாழ் சென்னியர் பண்ணு புகழ் பரஞ்சோதி. என்ன பண்ணு புகழ்? நூல்களெல்லாம் பண்ணி ஏற்றக்கூடிய புகழை உடைய நாயனார் என்று சொல்லுகிறோம். பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிமதிவாழ் சென்னியரை கணபதி சரத்து இறைஞ்சி. கணபதீச்சரங்கிறது திருச்சாங்கடங்குடியில் இருக்கக்கூடிய சாமியுடைய பேர். அந்த கோயிலுக்கு பேர் கணபதீச்சரம்னு பேர். கணபதி பெருமான் வழிபட்டு ஸ்தாபித்த லிங்கங்கிறதுனால கணபதீச்சரம்னு பேர்.
அந்த கணபதி தரத்து இறைஞ்சி திருத்தொண்டு முன்னை நிலை மகிழ் வழுவா முறை அன்பில் செய்கின்றார். முன்னை நிலை மகிழ் வழுவா முறையினர். அப்போ ஏற்கனவே எப்போ முன்ன நிலைமை சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, ராஜாட்ட பணி செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அது மாதிரி திரும்ப வந்துருச்சு. அப்போ இடையூறு இருந்திருக்குன்னு தெரியுது இதுலேருந்து இல்லையா? சண்டைக்கு போனால் வேலைக்கு போனால் என்ன செய்ய முடியாதுப்பா, வழிபாடு செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீக்கிரமாக எழுந்திரிச்சு செஞ்சு முடிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிடாமல் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவரை பொறுத்த கொள்கை என்ன, அடியார் சாப்பிட்றத பார்க்காம இவரு சாப்பிட மாட்டார். இப்போ அடியாரை பார்க்கலன்னா இன்றைக்கி வேலைக்கு சாப்பிடாம தான் போய் வேண்டியது இருக்கும். இது மாதிரிலாம் பல சிக்கட்டுகள்லாம் இருக்குது. ஆமாம், அந்த ஊரில் தங்கி தான் இருப்பார். போயிட்டு வந்து எப்படி போயிட்டு வர முடியும்? இன்றைக்கே போயிட்டு வர முடியும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும்போதே போயிட்டு வர முடியாது. மெட்ராஸ் எங்கே இருக்குது, காஞ்சிபுரத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க, தங்கி தான் இருந்திருப்பார். அதெல்லாம் தம்பதியில் வந்துன்னா திரும்பி வந்திருக்காருன்னு அர்த்தம். புறப்பட்டு ராஜாட்ட எந்த பாட்டில் போனார்? 5வது பாட்டில் ராஜாட்ட போனவர் 11வது பாட்டில் திரும்பி ஊருக்கு வந்திருக்காரு. திரும்பி ஊரோட வந்து செட்டில் ஆகிட்டார். இன்னும் கல்யாணம் ஆகலை நாயனாருக்கு. அப்புறம் எத்தனை வயசு இருக்கும்? 17, 18 இருக்கலாம். 16 வயசுல கல்யாணம் ஆகிடணும். பண்ணிக்க 16 வயசுல போருக்கு போய் தளபதியா, அதெல்லாம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்காத வயசு. 18, 17 இருக்கலாம். 16 வரைக்கும் வித்தை கற்றுக்கிறது தானே சார். 16 வயசுக்கு வித்தை கற்றுக்காரு. வித்தை கற்றுக்கிட்டது 4 பாட்டு வரைக்கும் சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு பிறகு சண்டை போட்டிருக்காருன்னா குறைஞ்ச 2-3 வருஷம் சண்டை போட்டிருக்காரு இல்லையா? அதனால 17, 18 வயசு இருக்கும் நாயனா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வீரர் இருந்துச்சுன்னா குவாலிஃபிகேஷன் இருந்தால் பார்த்தாதா அனுபவம். அதான் பல சண்டை போட்டிருக்காருல்ல சொன்னேன். அதான் கீழே சொன்னேன். இந்த மணிமங்கலத்தில் சண்டை நடந்திருக்கு. வந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா வேணா இப்போ 20 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா 16, 17 சண்டைக்கு போக ஆரம்பிக்கிற ராஜாட்ட வேலை செய்கிறாருன்னா அந்த படை தளபதிங்கிற உயர்வு அடைவதற்கு ஒரு 2 வருஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இப்போ 20 வயசுன்னு வச்சுக்கலாம். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி வச்சுக்கலாம். 20 வயசு ஒன்றும் பெரிய, அந்த காலத்தில் 20 வயசுங்கிறது புதுமை தான். ஆமாம், 20 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலங்கிறது அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பெரிய விஷயம். இந்த காலத்தில் 30 வயசு கல்யாணம் ஆகாமல் சாதாரணமாக இருக்கிறாங்க. 35 வயசு வரைக்குமே. 16 வயசுங்கிறதே நமக்கு சிறுவனே கிடையாது. 16ங்கிறதே நம்ம வந்து அதுக்கு பிறகு பிரம்மச்சாரின்னு அவனை சொல்லுவோம். பாலப்பருவம் முடிஞ்சு போச்சு. அதோட ஆமாம், நாம தான் 18 வச்சுட்டு இருக்கோம். நம்ம 18 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து டிசம்பர் மாதம் தான், ஜனவரி மாதம் தான் அவனுக்கு 18 வயசு ஆக போகுதுன்னா, இப்போ டிசம்பர் மாதத்தில் அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னா அவனை குழந்தை தொழிலாளர் தானே கணக்கு பண்ணுறாங்க. அவன் குழந்தைன்னு கணக்கு பண்ணி அவன் தண்டனை கிடையாதுன்ட்டான். என்ன சட்டம் அதெல்லாம்? சிறுவருங்கிறான், சிறுவன்ங்கிறான். இதெல்லாம் ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் ஒரு வகையில் கெட்டதும். அதுக்காக இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம 17 வயசு உடையவன் தப்ப, ஏன்னா நம்மளுடைய சட்டம் எப்படி இருக்குன்னா, பல நிரபராதிகள் பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தப்பிக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய கொள்கையாக இருக்குது. ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாதுங்கிறத கொள்கையாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சலுகைகளை வச்சுருக்கிறாங்க. ஏன் இழுத்தடிக்கிறாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம இந்திய சட்டத்தில் பல நிரபராதிகளும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இந்த கோர்ட் ப்ரொசீஜர்லாம் மாற்றணும். இன்னும் இங்கிலீஷ் இதில் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுதோ நீதிபதியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க நீதிபதி. கோர்ட்டுக்கு கோடைக்கால விடுமுறைன்னு ஒன்று விடுறான், அதாவது சனி ஞாயிறு லீவு. இதெல்லாம் தேவையா நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு? சொல்லுங்க. அதிகமாக இருக்குது, வழக்கு அதிகமாக இருக்குது. என்னைக்கு படித்து சொல்ல முடியும்? ஊழல் மலிந்து இருக்கு, நிர்வாகம் சரியில்லை, நிர்வாக சீர்கேடு, அரசு இயந்திரம் சரியில்லை, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார்கள். சரி, இங்கே பார்ப்போம். மன்னவனை, அந்த வேலைக்காரனரா மன்னவனையா? வேலைக்காரன் முடிஞ்சிச்சு இல்லை, மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிமதி வாழ் சென்னியரை கணபதீச்சரத்து இறைஞ்சி. கணபதீச்சரம் கோயில் அப்போ சின்ன கோயிலாக தான் இருந்திருக்கும். அப்படி இருந்திருக்கும், ஒரு சாமி கோயில். சாமியோடைய கர்ப்பகிரகமும் உள்ள வருமானம் மட்டும் தான் இருந்திருப்பார். இப்போ இருக்கிற மாதிரி பெரிய கோயில் இந்த காலத்தில் கிடையாதுங்க. எல்லா கோயிலுமே அப்படித்தான். ஐயாரப்பர் கோயில் எவ்வளோ பெரிய 10 பிரகாரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. முதல்ல இப்போ ஐயாரப்பருடைய அந்த கர்ப்பகிரகம் மட்டும்தான் இருந்ததாக சொல்லுகிறார். அதை பல்லவ ராஜா கட்டினதாக சரித்திரம் குறிப்பிட்டு. அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அத்தனை பிரகாரங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற பெரிய பெரிய கோயில்கள்லாம் அப்போலாம் கிடையாது. இந்த மூல விமானம் மூலமூர்த்தி இருக்கிற இடம் மட்டும் தான் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். ராஜா காலத்துலேயே தொண்டு செஞ்சதுனால பின்னாடி இடத்த வாங்கி தோட்டத்துக்கு கோயில் கட்டி மதில் கட்டி பெருசாக்கி வச்சிருக்கிறாங்க. அது போல தான் நம்முடைய கணபதீச்சரம் கோயில் அப்படி தான் பல ராஜாக்களால்
பணி செய்யப்பட்டிருக்கிறது. முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் அவருடைய கல்வெட்டு, ஆட்சியாளர் கல்வெட்டு இதில் இருக்குது. திருவோட்டு கட்டளை என்று ஒரு கட்டளையை ராஜா நியமித்து வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுகிறார். அது என்ன திருவோட்டு கட்டளைன்னா, மாதந்தோறும் பரணியில் அடியார்களுக்கு உணவிடுவது, மாதந்தோறும் பரணியில் அடியார்களுக்கு சட்டிச்சோறு கொடுப்பது என்பது. யார் கோயிலில் தங்கியிருக்கிறாங்க, அடியார் தொண்டு செய்கிறாங்களோ அவர்களுக்கு சட்டி சோறு, அதாவது சாப்பாடு போடுறது, மாதந்தோறும் பரணியில் விழா கொண்டாடுவதற்கு. யாருக்கு? உத்தராபதியாருக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் விழா நடந்திருக்கு அந்த காலத்தில். அது ராஜராஜ சோழன் காலகட்டத்திலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள்லாம் சொல்லுகிறாங்க. அதனால இந்த கணபதி சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு புன்னை நிலை மகிழ் வழுவா முறை அன்பில் செய்கின்றார். மொழியே செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி செஞ்சாலும் அதை செஞ்சுட்டு இருக்க இடையூறு இல்லாமல். இப்போ என்ன இருக்கு, திருத்தொண்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், நிர்வாகத்துக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது இல்லறத்தோடு செய்யும்போது தான் நல்லறமாக ஆகும். அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டு முடிவு பண்ணுகிறார். அதனால வேதகாரணர் அடியார் வேண்டிய மெய் பணி செய்ய. வேதகாரணர் பொழுது வேத வழியில் நிற்பது தான் லட்சணம். வேதத்தின் அடிப்படையில் நின்று கொண்டு தொண்டு செய்யும் பொழுது எல்லாரும் அல்லது நல்லாரம் அல்ல என்று காட்டுவதனால இல்லற கிழத்தியோடு சேர்ந்து தொண்டு செய்யணும், வழிபாடு செய்யணும். மனைவி எடுத்து கொடுக்கக்கூடிய சொம்ப வாங்கி தான் அடியாருக்கு பாதம் விளக்கணும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வேத வழியில் நிற்பது கடமையாதனால திருமணம் செய்து கொள்கிறார். யார? தீதில் குடி பிறந்த, தீதே கிடையாது, குற்றமே கிடையாது, அம்மையார் பிறந்த அந்த குடியில் என்ன இல்லையா? தீதில் குடி குற்றம்ங்கிறது எப்படி ஏற்படும்? சாதி கலப்புனாலே உண்டாகும். பொதுவாக அம்மாவுங்க பெற்ற பொண்ணோட பெற்ற அப்பாவுடைய தலைமுறை 7, அம்மாவோட தலைமுறை 7. இந்த 7ல் எங்கேயுமே என்ன ஆயிருக்கூடாது, வேற சாதியினுடைய இன்டர் காஸ்ட் ஆயிருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் அது தீது இல்லாத குடினாங்க. ரெண்டாவது, இது ஒரு நேரான பொருள். இன்னொரு பொருள், சிவ வழிபாட்டிலேயே இருக்கக்கூடிய குடி, அதில் வந்தாங்க அம்மா அப்படின்னு அர்த்தம். இருக்குது இல்லையா? வேதகாரணர் அடியார் வேண்டிய மைப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவெங்காட்டு நங்கை என்னோ. எதற்காக திருமணம் செய்து கொண்டார்? நல்ல பிள்ளை பெற்றுக்கவா இல்லையா? நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காகவா இல்லையா? இல்லை டூர் போகிறதுக்கு தனியாக போனால் சரியாக வராது, மனைவி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவா? அப்படிலாம் இல்லை. அடியார் பணி செய்யத்தான் திருமணம் என்று காட்டுகிறது பெரிய புராணம். திருமணம் எதுக்கு செஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு அவனை திருமணம் செஞ்சுக்கிறவன்லாம் அப்படி செஞ்சுக்கிறான். இல்லை இல்லை இல்லை. அப்போ ஐயா பத்திக்காம இருந்துறது நல்லது. அப்போ ஒன்று இப்படி செய்யணும், அப்படிலாம் இப்படி செய்யாமல் இருந்துடணும் இல்லையா? ஆனால் நம்ம செய்து கொள்ளக்கூடிய பந்தபாச உறவுகள்லாம் இன்னும் 10 பிறவி எடுக்கிறதுக்கு தான் காரணமாக நிற்கிது. இவர் செஞ்ச திருமணம் பிறவியை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக நிற்கிறது. நாயனாருடைய திருமணம், நாயனாருடைய மனைவி அவருடைய பிறவியை முறியடிப்பதற்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பந்தம், பாசம், பிள்ளை, மனைவி, குழந்தை, குட்டி, அம்மா, அப்பா, குடும்பம் இதெல்லாம் நம்மளை இன்னும் 27 பிறவி கொண்டு வரதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா? எல்லா லட்சத்திலும் வருது. அதனால மனைவிதாய் தந்தை மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே அழுந்து வேதனைக்கு இடமாகாது என்னார். அதனால அப்புறம் வினையுளே அழுந்தி வேதனைக்கு இடமாகாது. கடையுமா கடல்கள் சூழ்ந்தா நாகைக்காரோணத்தான்னு பாரார் அப்புறம். அதனால ஒன்று லட்சணத்தான் இருக்கணும். லட்சணம் இல்லைன்னா பெசாம இருக்கிறது நல்லதுங்கிறாங்க. எத்தாயர் எத்தந்த எச்சுற்றத்தார் எம்மாடை கும்மாடாம் தேவர் நல்லா செத்தார் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிரகால் தீமூட்டி செல்லான் பாடினார். சங்கப்பாட்டு ஒன்று இருக்காது. சங்கப்பாட்டில் கடைசியில் அழுவாளாம் மனைவி விழுந்து மேலே. தான் என்னை விட்டு போறீங்களா, இருப்பில் அதை கட்டியிருக்காரா அப்படின்னு பார்ப்பாளாம் தொட்டு தொட்டு. அப்படி பாட்டில் நிறைய பொருளாதார பாட்டு. மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவம் அலமே ஒழுக உயிர் மங்கு பொழுதில் கடிதே மகிழின் மிசை வர வேணோ அப்படின்னார். மனைவி பெண்கள்லாம் சிரிப்பாங்களாம். தொண்டு கிழவன் இவனார் அப்படின்னார். வர மகளிர் நகையே செய்ய பெண்கள்லாம் சிரிக்கணும். அகத்தில் பெண்டுகள் நாம் ஒன்று சொல்ல அழையல் போ குருடா எனத்தறியேன் முகத்தில் பெண் கண்ணிறந்து எங்கனம் வாழ்வேன் முக்கானா முறையோ மறையோதி. இப்படி எல்லாம் பெண்களை பற்றி, அதாவது பெண்கள்னா பெண்களை சொல்லலை, உறவை இல்லையா? ஏடாரும் நாரியரை யமன் பிடிக்கும் பாடார் விதி என்று அப்படின்னாரு. ஏடாரும் நாரியரை
யமன் பிடிக்கும் பாடார் விதி அப்படின்னு அறியாமல் இருக்கிறேன்னு குனியான சம்பந்த பெருமானார் காட்டுறாங்க. யமனுடைய முக்கியமான ஒரு அதிகாரி ஒரு பெண் ஒருத்தி இருக்கா. யமனுடைய முக்கியமான அதிகாரிகளில் ஒருத்தி ஒரு பெண். அந்த பெண்ணு பக்கத்திலே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். அவளை தான் முதல்ல அனுப்புவானான். அந்த பெண்ணுடைய வடிவத்தில் தான் நமக்கு முன்னாடி வரக்கூடிய மயக்கங்கள் நிற்கும் என்று காட்டுகிறார். இதைத்தான் ஏடாரும் நாரியரை யமன் பிடிக்கும் பாடார் விதி என்று உணர மாட்டேன் அப்படின்னு குரியான சம்பந்த பெருமாச்சாரிய காண்பிக்கிறார். ஆனால் அப்படியே இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு பெண் குலத்தில் ஒரு பெண் கொடித்தான் இங்கே அம்மையார் திருவங்காட்டு நங்கையா இருக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் பொதுநிலையில் அடக்க முடியாது. அவரவருடைய தனித்தனி உத்தம லட்சணத்தை பொறுத்து அது இருக்க போகுது. அதனால தீதில் குடி பிறந்த திருவெங்காட்டு நங்கை என்னும் காதல் சாதாரண அதனால இன்னொரு கேள்வி வந்துருது. இப்போ சரி, திருமணம் எதுக்காக பண்ணிக்கிட்டார்? அதுக்காக தான் பண்ணிக்கிட்டார். அப்போ இவர் பொண்டாட்டியை ஒன்றும் விரும்பி கட்டிக்கல போல் இருக்கு அப்படின்னு வந்துடக்கூடாதுங்கிறத என்ன சொல்றாரு? காதல் மனை கிழத்தியார் இல்லையா? ரெண்டு பேருக்குள்ள இடையில என்ன இருக்குது? நல்ல லவ் இருக்கு இல்லையா? ரெண்டு பேர் ரொம்ப விருப்பி ஒருத்த புரிஞ்சு. இது எப்படி சொன்னார் அப்பர் சாமி? அப்பண்ணே அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனோ மாமியும் நீ ஒப்புடைய மாதரும். அதனால ஒப்புடைய மாதர், நான் என்ன நினைச்சனோ அதை அவன் நினைக்கணும், அவன் என்ன நினைப்பாங்கிறத நான் நினைக்கணும், அல்லது நான் என்ன நினைச்சாலும் அது அவளுக்கு ஓகே அப்படின்னு இருக்கணும். அது இருந்ததுன்னா அது ஒப்புடைய மாதரும். உலகத்தில் அப்படி யாரையுமே பார்க்கல சாமின்னாங்கிற. அதனால நீ தான் அந்த பெண்ணாக எனக்கு இருக்கட்டார். முடிஞ்சு வச்சு அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொன் பொருளும் நீ இப்படிலாம் பாடுறாங்க. உறவு சாமி தான் இல்லையா? அப்படி பெருமானே வந்து அமைஞ்சா நல்லா தான் இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? அயன்மாருக்கு அமைஞ்சிருக்காங்க, எல்லா லாலுமாரும் அமைஞ்சிருக்காங்க. நம்ம அப்படி அமையலனாலும் அமைத்து அதை சரி பண்ணி செஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ண வேண்டியதான். அதுக்காக என்ன பண்ண முடியும் இல்லையா? நமக்கு சாமி கொடுத்ததை நம்ம இருப்பதை கொண்டு சிறப்புன்னு வாழணும். அது மாதிரி இல்லையா? அது மாதிரி என்ன குறை சொல்லிட்டு உட்காந்தா பெண்ணா இடப்போகுது, ஒரு மாற்றம் நம்ம கிடப்போறது இல்லை. அதனால இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் எப்படி நம்ம சாமி போல சாமியை நான் சாமி எடுத்துட்டு அடைவதற்கு முயற்சி பண்ண அப்படி அடைய வேண்டியதுதான். அதனால காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை, கருத்து ஒன்ற வரும் அப்படி சொல்றா பாருங்க. ஒப்புடைய மாதர் ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? ஒரு கருத்து தாங்க, வேறு கருத்து கிடையாது. நாயனார் என்ன நினைப்பாருங்கிறது அம்மாவுக்கு தெரியும், அம்மா என்ன நினைப்பாங்கிறது நாயனாருக்கு தெரியும். பின்னாடி வர்றதுக்கு அம்மா இப்பயே சொல்லிட்டாரு என்ன நடக்க போகுதுங்கிறத வார்த்தையில இங்கே சொல்லி வச்சிருக்காரு. வேதகாரனர் அடியார் வேண்டியமை பணி செய்ய. என்ன வேண்டியமை பணி? அடியார்களுக்கு தேவையான என்னென்ன பணி? துணி குடிக்கிறது, மகேஸ்வர பூஜை பண்ணுறது, பொருள் கொடுக்கறது, இப்படி எல்லாம். பெரிய டைனிங் ஹால் ஒன்று கட்டி வச்சுட்டுருக்காங்க, பெரிய கொட்டா ஒன்று போட்டிருக்கிறது, அதில் சமயக்காரங்களாம் அது சமைச்சிட்டு இருக்க நடத்துனது. காலைல டிஃபன் ஒன்றா டிஃபன் இல்லை, சில பேர் காலைல சாப்பாடுலாம் கிடையாது, நேரடியாக மத்தியான சாப்பாடு தான். அப்படின்னா அவங்க மத்தியான சாப்பாடு தயாராகிடும். போத்துக்கிறதுக்கு துணி, தணிக்கிறதுக்கு தலைவாணிலாம் வாங்கி போட்டுறது, அது சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள், பாய் தலைவாணிலாம் எடுத்து சுத்தம் பண்ணி தினைக்கும் துணையை சுத்தம் பண்ணிடுறது, அவங்கவுங்க பூஜைக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறதுக்கு ஒரு செட்டப்பு, நந்தவனம், இப்படி பல விதமான பணிகள் இல்லையா? அடியார்களுடைய துணி துவச்சி போடுறதுக்கு ஆட்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அதாவது நான்வெஜ் சாப்பிட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான்வெஜ்ஜும் உண்டு சைடில், அது நடக்குது. அடியார்களில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்காண்டா? சட்டம் இருக்குதான், ஆனால் நம்ம பல பொண்ணு சட்டம் இருக்காண்டா அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால சாப்பிட்ற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பந்தி அங்கே நடக்குது, வெஜிடேரியன்ஸுக்கு இந்த பக்கம் தனிப்பந்தி, இது எல்லாமே நடக்குது சார். அதெல்லாம் இது ஒன்றும் குறைய கிடையாது. அதனால தான் வேண்டிய யார் யாருக்கு என்ன வேணுமோ அது என்னென்னங்கிறது பின்னாடி சார் சொல்கிறார். என்ன கேட்டாலும் யாது ஒன்றும் அறியதில்லை, எல்லா மளிகை ஜாமானும் வச்சுருக்கோம் நாங்கங்கிறார். அது சிகே சார் ரொம்ப ஆச்சரியப்படுறார். சரி சார், இவர் வீட்டில் எப்படி கறி சமைக்கிறதுக்கு கூட அந்த பட்டை கிராம மசாலாலாம் எப்படி இருந்திருக்கும் ஆச்சரியப்படுறார் சிகே. இப்போ பிராமண வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஜாமெல்லாம் புழங்க மாட்டோங்கிறாங்க. ஏன்? அவங்க அதை சமைக்கிறது கிடையாது, அதனால ஜாமெல்லாம் வாங்குறதில்ல. இப்போ பிராமணர்கள் அது மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவரும் அதான் இவர் முழு அதான் மாத்தியம். இவர் சாப்பிட்டால சாப்பிடலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இவர் கேட்ட உடனே செய்யறதுக்குரிய பொருளை
அவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே வச்சிருக்கிறாங்க, எல்லா விதமான மளிகை ஜாமானும் இருக்குது. கட்டணம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சமைக்க தெரிஞ்சிருக்கு, சமைக்க தெரிஞ்சிருக்கு. அதே பின்னாடி பார்க்குறோம் எப்படி சமைக்கிறார் எல்லாம் தெரிஞ்சு. அதான் எல்லாமே தெரியுது சார். ஆயுள் வேதக்கலையும் அழகினூல் வடநூல்களையும் உள்ள நீரை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால். அப்போ அதில் ஒரு கலை சமையற்கலை இல்லையா? இல்லையா? செஃப் தாமுலாம் காலில் கட்டி அடிக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு செஃபாகவும் இருந்திருப்பார் நாயனார். எல்லாம் தெரிஞ்சிருக்கார் சமைக்கிறது. சமைக்க தெரியுதுங்கிற ஆம்பளைக்கு ஒரு முக்கியமான லட்சணங்க. சமைக்க தெரியும். ஆனால் இருக்கிறவன் எனக்கு வந்து சமைக்க தெரியாது, இந்த சாதத்தோட போட்டு நான் போட்டு சாப்பிட மாட்டேன். சில பேர் இருக்காங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, சாதம் அந்த தட்டில் தூக்கி போட்டால் தான் சாப்பிடுவான். மனைவி சாதத்தை தூக்கி வச்சாலும் சாப்பிட மாட்டான், அதை தட்டில் போட்டு வைக்கணும், அப்போ தான் சாப்பிடுவான். இல்லைன்னா நான் யார் போடுவான் எனக்கு சாதத்தை? நான் பார்க்குறேன். அது ரொம்ப படாத பாடுபட்டு சிக்கிக்கிட்டு நடத்தும் அந்த பொம்பளெல்லாம் அவன்கிட்ட இல்லையா? ஹாஸ்பிட்டலில் போய் தங்க விட்டு சூழலாக இருக்கும். இல்லை அவர் வேற வீட்டில் இருக்காரு, அவருக்கு சாதம் யாரும் போடலைன்னா சாப்பிட மாட்டார். ஏன் சமைச்சு எதாவது சாப்பிட மாட்டாராங்க? இல்லை அவர் யாராவது போட்டாதாக சாப்பிடுவார். எனக்கு அது பால் இருக்கிறத எடுத்து தட்டில் போட்டுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் வேலை பாது ஆள். அந்த அளவுக்கு சொகுசாக வளர்த்து விட்டாச்சுன்னு அர்த்தம். அது அவங்க அம்மா தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அது வளர்த்த தாய் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கா அப்படிங்கிறது, பிள்ளை எப்படி இருக்காங்கிறது அவன் தாயோடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. அதனால் சமைக்க கற்றுக்கணும். அதுக்காக எப்போதும் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லாதப்பையும் அதை மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய திறமை ஒரு ஆணுக்கு இருக்கணும். இப்போ திடீர்னு வீட்டுக்காரம்மா உடம்பு இல்லாமல் போயிட்டுது, அப்போ என்ன பண்ணணும்? இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை இருந்ததுன்னா செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு இல்லையா? பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா இல்லையா? இப்போ இருக்கிற சூழல் நான் பார்த்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் கூட ஆம்பளை பிள்ளைங்க நல்லா வேலை செஞ்சு கொடுத்தேன் அம்மாவுக்கு இல்லையா? ஆமாம், பொம்பளை பிள்ளைங்க ஒன்றும் தெரியாமல் இருக்குங்க. எனக்கு வெந்நீர் கூட போட தெரியாது அப்படிங்கிறாங்க. அதனால் எனக்கு நாயனாருக்கு எல்லாம் தெரியுது. அதான் ஏன் அதான் நான் உருப்படாமல் இருக்கேன், நீ உருப்படாமல் தானே இருக்கணும், நீ ஏன் உருப்புற அப்படி கேட்க வேண்டியதான். ஆம்பளை பிள்ளைங்கலாம் பொறுப்பாக தாங்க இருப்பாங்க, சொல்லிக் கொடுத்தா பொறுப்பாக இருப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் அது அம்மாவுக்குன்னா செய்யணும் கண்டிப்பாக, அது நல்லா பார்த்துருக்கோம். அதனால் என் பையனுக்கு தண்ணி வேணும்ப்பா, அப்பாவுக்கு தண்ணி பண்ணிட்டான்னா ரொம்ப எடுத்துப்பா, 2 கையில் எடுத்துகிட்டு போய் தண்ணி வேணுமாப்பா, ஜில்லு தண்ணியா சூடு தண்ணியா, ஜில்லு தண்ணி வேணுமான்ட்டு போவான். அதனால் எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், நம்ம வளர்ப்பு பொறுத்து தான் இருக்குது. ஆனாக இருந்தால் பண்ணா இருந்தால் நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எந்த பிள்ளையும் எப்படி உருப்பட போகுதுங்கிறது நம்ம வளர்த்தியை பொறுத்து தான் இருக்குது. அதனால் பிள்ளை ஒன்றும் நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை கிடையாது. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையில், அது நல்லவராவது தீவராவது அன்னை வளர்ப்பு நிலையான பாட்டு பாடுறாங்க. சரிங்க, நம்ம வளர்த்து சொல்லிக் கொடுக்கவே இல்லாமல் வினை தான் எல்லாம் காரணம் விட்டுருவீங்களா? அப்படி அது சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லியே கொடுக்காம இருந்துவிட்டு வினை தான் காரணம் உட்காந்துருப்பீங்களா? நம்ம நல்லா வளர்க்க வேணாமா? நம்ம முடிச்சாலும் முயற்சி பண்ணணும். அம்மா சொல்லிவிடுறா, சொல்லி செய்யணும்னு சொல்லி கேட்காமனா அது விடாமல் போதும் அர்த்தம். நம்ம சொல்லாமலே இருந்துவிட்டு அது வினைனா காரணம்னு உட்காந்து முடியுமா? வினைங்கிறது ஒரு சூழ்நிலை தான் சரவணே. அதை நாம் எவ்வளோ தூரம் நம்ம அதை உயிர் எப்படி முயற்சி அதான் வினை கூட்டுவது என்பது சாமி நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக சூழல் அமைக்கிறது. அதில் உயிர் என்ன முடிவு அங்கே எடுக்க போகுது அப்படிங்கிறது இருக்குது. அதில் உயிருடைய முடிவு அதை பொறுத்து அமைஞ்சிரும். நாம் சரி இதில் எப்படி முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடைய அது தப்பு செய்யுதா நல்லா இருக்காங்கிறது. அதனால் உதாரணம் எப்போ சொல்கிறேன், ஒரு 5 பிள்ளைங்க இருக்கானுங்க, 5 பிள்ளைங்க டூர் போகிறான்னு வச்சு உதாரணத்துக்கு. அந்த இடத்துல யாரும் கேள்வி வைக்கிறது ஆள் இல்லை. ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணை பார்த்து இதை பண்ணலான்னு உங்களுக்கு தோணுது. அதில் ஒருத்தவன் என்ன பண்ணுறான், 2 பேரும் இல்லைடா தப்புடா மாட்டிப்போண்டா பிரச்சனையாகிடும்டா உடையாந்துடுறான். 3 பேர் தப்பு பண்ணி மாட்டிக்கிறான். எப்படி ஒருத்தன் உடையாடுறான் 2 பேர்? ஏன் உடையாடுறான் 2 பேர்? அதோட அவனோட வினை தான் காரணம். ஒரே தாய் தானே அந்த 5 பிள்ளையை வளர்த்துருக்கா. அதில் 3 நான் சொல்கிறது வெவ்வேறு ஆட்களை சொல்கிறேன். வெவ்வேறு ஆட்கள் ஒரு சூழலில் மாட்டும் போது 2 பேர் தப்பிச்சு வந்துடுறான். ஐயோ இது தப்பு உடையாந்துடணும், கட்டு தண்டனை கிடைக்கும் உடையாடுறான். காரணம் என்ன? அந்த உயிரெடுக்கிற முடிவு தான் அது காரணம். அது பழவினை மனசில் தேங்கி இருக்கு. அதுக்குள்ளே இதை செஞ்சாதான் நல்லது, இது செஞ்சால் தப்பு அப்படின்னு அவனுக்கு தோணுது. உடையாது பயந்துடும். 3 பேருக்கும் தெரியும் உயிர் அதான் வினை கூட்டுவது என்பது சாமி சூழலை ஏற்படுத்துறது. ஸோ நாம் எப்படி முடிவு எடுக்கிறோங்கிறது அதில் கொஞ்சம் வேலை செய்யும், தெரியாமல் கிடையாது. அவங்க உயிருக்கு ஒரு வேலையுமே இல்லையா? அப்போ
இல்லை ஒரு தாய் 5 குழந்தைய பார்த்து 5 குழந்தை ஒரே மாதிரி வளர்க்குறா. ஆனால் 3 நல்ல பிள்ளையா இருக்கும், 2 திருட்டு பிள்ளையா இருக்குன்னா அது தாயை குறை சொல்ல முடியாதுல்ல. அந்த உயிரோட வினை தானே காரணம். ஆமாம், அதுவும் சொல்கிறேன். அதில் அந்த பிள்ளையோடைய உயிர் அறிவும் தானே அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது. அது சொல்கிறோம். உயிருக்கு 5 பிள்ளையும் ஒன்றா வளர்க்குறா, 5 ஒரே இதுதான் சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான்னா காரணம் என்ன? அப்போ உயிருக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது அதில். அது கண்ம சூழல், அது எப்படி அது முடிவெடுக்குது அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதனால் காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதி மனையறம். மனையறம் உலகத்தில் வழக்கம். இது என்ன? நீதி மனையறம். எப்படி கணவன் மனைவி வாழ வேண்டும் நீதி வகுத்தார்களோ அப்படி வாழ்றாங்க 2 பேரும் அர்த்தம் இல்லையா? நீதி மனையறம். அப்போ 2 பேரும் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடுன்னார். இப்போ கணவன் மட்டும்தான் பதி, அதனால அவன் நினைக்கிறதெல்லாம் இவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும், அப்போதான் பத்தின்னு அர்த்தமா? இவன் என்ன நினைப்பாங்கிறதுக்கு ஏற்ப அவரும் வாழணும். இவன் மனசு கோணாமல் அவரும் நடந்துக்கணும் இல்லையா? அவன் மனசில் என்ன இருக்கும், இப்போ எதை எதிர்பார்க்குறா அப்படிங்கிறத நினச்சி பூர்த்தி பண்ணுற எண்ணம் அவருக்கு இருக்கணும். அப்போ தான் அது 2ம் நீதிமனையாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் தியாகம் அப்படியே தியாக புருஷராக ஒருத்தர் மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா அது என்ன நீதிமனையாரமா? அது கிடையாது. 2 இடத்துலையும் என்ன இருக்கணும்? புரிதல் இருக்கணும். 2 இடத்துலையும் தியாகம் இருக்கணும். 2 இடத்துலையும் நிறைவு இருக்கணும். நிறைவுல தான் குடும்ப வாழ்க்கை இருக்குதுங்க. இது போதும், ஓகே பார்த்துக்கலாம், அப்படியா இது இப்போ நடக்குது, அவங்க போகிறாங்களா சரி போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற எண்ணம். அதைத்தான் நீதி மனையாரம் என்று காட்டுகிறோம் இல்லையா? என்ன எப்போ பார்த்தாலும் சிவனடியாருக்கே தொண்டு, எனக்கு கொஞ்சம் தொண்டு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது நீதி மனையாரமா? அப்படி கேட்டதே இல்லை அவங்க ஒரு ஆள் கூட இல்லையா? ஓடுறாங்க பின்னாடி இறங்கி இவங்க சாமியை பார்த்து அகத்து எழுந்து அருளும் சாமி வரும்போது இல்லையா? எம்பெருமான் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். உங்களை மாதிரி அடியாரை தேடி தான் அவர் புறத்தணைந்திருக்கார் இல்லையா? எம்பெருமான் அகத்துள் எழுந்து அருளும். இன்னும் கீழே இறங்கி நின்று கூப்பிடுறாங்க அவங்க. அவரை பார்த்து மடவரலை முகம் நோக்கி மாதாரார் தனியிருந்த இடவகையில் தனி புகுதும் எப்பரிசும் அவரின்றி நாம் இரோம் அப்படிங்கிறார் சாமி. அப்போ சித்ராவதி எங்கே இருப்பாருங்கிறாரு? சித்துநாயனர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருப்பார் அவர். அதை புராணத்தில் காட்டுறாரு. எப்பரிசும் அவரன்றி நாம் இரோம் அப்படிங்கிறாருங்க சாமி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த வீட்டு உள்ள நான் இப்போ வந்து இருக்க மாட்டேன்னு அர்த்தமா? உள்பொருள் சிறுத்தொண்டாயனார் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இப்போ சிறுத்தொண்டாயனார் இங்கே இருக்காரா? இல்லை. சிறுத்தொண்டாயனார் செய்த பக்தி மாதிரி யாரும் பக்தி செய்கிறார்களோ அவர்களிடத்து நான் இருப்பேன்னு உத்திராவிதத்தில் காட்டுகிறார். அதனால காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதிமனை அறம் புரியும் நிர்மகினை நிலை நிற்பார். இதான் வாக்கே நோக்கிய மங்கை மணாளன்னர். அப்புறம் அம்பாள் அப்படி புகழ்றாங்க. வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை முக்கிய நீ முரளாய் அப்படின்னார். அது என்னங்க? வாக்கே நோக்கிய மங்கை மணாளன். சாமியுடைய வாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அம்பாள். அதுல வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறார், என்ன பேசுறார், என்ன இவர் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத பத்தினி பார்த்து கொண்டே இருப்பாள். அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனா நமக்கு எதிராக செய்யறாரா இல்லை நமக்கு ஆப்போசிட்டாக செய்யறாரா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அப்படி இருக்கு இல்லையா? அதனால பாக்கெட் நோக்குறாங்க தான் போவோம். எக்ஸிபியூஷன் எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நீதி மனை அறம் புரியும் நிர்மகினை நிலை நிற்பார். சரி, 2 பேரும் என்ன செய்யறாங்க சேர்ந்து? நரையுதழி திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமகினில் திருகமுது முன் ஊட்டி பின் உண்ணோ நிலை உடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளோ துறை வழுவா வகை ஒழுகும் தூய தொழில் தலை நின்றார். தூய தொழில் செய்யறாங்க 2 பேர் சொன்னாங்க. அது என்ன சார் தூய தொழில்? நரையுதழி திருமுடியார். அதான் நரை, நரைனா தேன். நரையுதழி அது கொன்றைய குடிக்குது. இதழினா கொன்றைய குடிக்குது. இதழி பொன் விஞ்ச வீசும் விராலி மலையுரை பெருமாளைங்கிறார் அரைராதர். இதழி பொன் விஞ்ச வீசும் விராலி மலையுரை பெருமாளை. நரையுதழி திருமுடியா அடியாரை. ஒரு நாள் இல்லை சார், 2 நாள் இல்லை சார், 3 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 10 நாள் இல்லை,
நாள்தோறும் ஒரு நாளும் ஒழியாமல் பூசனை போய் பூகணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாதே பூசனை திருமணம் ஆயிட்டு அப்பதான் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் விரிவாக காட்டப்படுகிறது. அதுக்கு முன்னாடியே தான் இருக்கேன். ஈசனடியாருக்கு இயல்பான பணி. அப்ப என்ன அர்த்தம்? திருமணம் ஆகாதவர் என்ன இயல்புல பணி செய்ய முடியுமோ அப்படின்னு வச்சுக்கொண்டிருக்காரு. அதான் திருமணம் ஆகாதவர் எந்த வகையில இயல்பான பணி செய்ய முடியுமோ அந்த வகையில் நாங்கள் வச்சுக்கொண்டிருக்காது. இப்ப திருமணம் ஆனது பிறகுதான் அது ஃபுல்ஃபில் ஆகுது. அடியாரை நாள்தோறும் முறைமையினில் அமுது ஊட்டி அமுது முன் ஊட்டி. அதென்ன முறைமையினில் எப்படி முறைமையா அமுது ஊட்டுறதுங்கிறத இளையான்குடி மாறாட்ட போய் கற்றுக்க வேண்டியதா இருக்கு. கொண்டு வந்து மனைபுகுந்து குழாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்து இடையிருத்தி உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திரத்தினார். இப்படி செய்யணுங்கிறார் கேட்கிறார். நாயசர் பூஜை பண்ணால் அப்படி பண்ணணுமாங்க? முதல்ல கூப்பிட்டு வரணும் போய் அவங்கள. எங்கேருந்து போய் வாசல்ல போய் கூப்பிட்டு வரணுங்கிறார். 7 அடி முன் சென்று அழைக்கணும், போகும்போது திரும்பி 7 அடி கூட சென்று அனுப்பி வைக்கணுங்கிறாங்க. கொண்டு வந்து மனை புகுந்து நீங்கள் வந்தது எங்களுடைய நன்றுவது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னு சொல்லணுமா? அடையார் தான் நன்றுவது நல்வரவு நங்கள் தவம், எங்களுடைய தவத்தினால தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு திருநீர் பூசண அடியாரை நாம் நினைக்கிறோமா? நினைக்கணும். நமக்கு பிடிச்சா நினைப்ப வேண்டாம். நன்று உமது நல்வரவு நங்கள் தவம். வணக்கஞ்சார நாயனார் புராணத்தில் வரும். வணக்கஞ்சார நாயனார் புராணத்தில் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னார். வணக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு சாமி வந்தார்ல மாவரிகர் குளத்தில், அதில் சொல்றார் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம். அது சாமி என்ன சொன்னார்? மற்றும் உமக்கு சோபானம் ஆவது சாமி பார்த்து. என்ன வீட்டில் ஒரே கல்யாணம், என்ன ஒரு விசேஷமா இருக்கு உங்க வீட்டில் பார்த்தா? இந்த தோரெல்லாம் கட்டியிருக்கு, வாழைமரம்லாம் கட்டியிருக்கு, என்ன விசேஷம்? படிக்கிறார் மாவீரதியார். பொண்ணு கல்யாணம் சாமி, இன்னைக்கு தான் பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ள வந்துட்டு இருக்கார். சரி எனக்கு தெரியாமலா, அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் மனசு நடத்திக்கிட்டு. மற்றும் உமக்கு சோபானம் ஆவதுன்னார். சோபானம்னா என்ன? படி. சோபனம்னா படி. 2 அர்த்தம் இருக்கு. சோபனம்னா படின்னு அர்த்தம் இருக்குது. சோபனம்னா வாழ்த்து கூறுவது, மங்களம் உண்டாவதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கு சோபானம் கடல் சூழ் புவிக்கு சோபானம் மறைவான இருக்கு. ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சோபனம்னா படிதான், அதனால தான் சொகநாத பூஜை எடுத்து வைக்கும் போது படி இறக்கும் போதும் படி ஏற்று போதை பாடுறாங்கன்னா. இல்லைங்க, சோபனம்னா மங்களம்னு அர்த்தம் இருக்கு, படின்னு அர்த்தம் இருக்குண்ணா. இல்லை கிடையாது, படி ஏற்றும் போது பாடுறாங்கன்னு. சரி ரைட்டுங்க, பேருக்கு சோபான தத்துவங்கள்னு பெருக்கு சோபானம் பேரி, அங்கே படின்னு அர்த்தம். கடப்பநாயனார் புராணத்தில் சோபானம்னா படின்னு அர்த்தம். இங்கே வணக்கஞ்சார நாயனாரில் புராணத்தில் சோபானம்னா மங்களம்னு அர்த்தம். அதான் மங்களம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் அப்படின்னு பாடுற சமநாத பூஜையில் 2 அர்த்தம் இருக்கு. அது தெரியாம ஒரு பேரறிஞர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அது மாதிரி இருக்கட்டும். அதனால எந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கோம்? முறைமையினில் அப்படின்னு சொல்ல வந்தேன். கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி, திருவடி விளக்க நீர் கொடுக்கணும். அதுக்கு அக்கிய ஆசமணிய பாத்தியாதின்னு பேர். அக்கியம் ஆசமணியம் பாத்தியம் இதெல்லாம் சாமி கொடுக்கணும். வந்து அவங்க அடியாருக்கு கொடுக்கணும், சாமி கொடுக்கணும். சாமி வரும்போது என்ன பண்ணணும்? முதல்ல சுவாமிக்கு முதல்ல அர்க்கியம் கொடுக்கணும். சகதம் ஓ மகாபாகோ சகதார்க்கியம் ஆசமணியம் பாத்தியம் சுவாகா அப்படின்னு பூசை இல்லை சாமிக்கு கொடுக்குறோம். நம்ம சாமி ஆவாகனம் பண்ணோடனே சாமிக்கு சுவாகதார்க்கியம்னு கொடுக்கணும். அப்போ உடனே என்ன பண்ணணும்? பழவர்க்க நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லுது ஆகமத்தில். சாமி வந்த உடனே பழவர்க்க நைவேத்தியம், அப்புறம் சந்தனாபிஷேகம் ஆகும்போது ரகசிய நைவேத்தியம், அப்புறம் ஒற்றாடை சாத்தினோடனே சுத்தாண்ட நைவேத்தியம், அலங்காரம் ஆனது பிறகு அலங்கார நைவேத்தியம்னு 4 இடத்துல நைவேத்தியம் சொல்லப்படுகிறது. இதில் ஆவாகனம் ஆனவுடனே சாமிக்கு பழவர்க்க நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம் இருக்குது. சிலையில் பார்க்கலாம். சிலையில் அந்த ஸ்நான வேதியிலேயே 2 பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதை பார்க்குறோம் நம்ம சாதாரண சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஆகும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதனால் சகதம் சகதார்க்கியம் அது கொடுக்க வேண்டும். வந்துட்டார் அப்படிங்க. கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்தில் இருத்தி, ரொம்ப விருப்பத்தோடு கூட அவர் ஆசனத்தில் உயர்ந்த ஆசனத்தில் எழுந்தருளம் பண்ண வேண்டும், உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும். மண்டு காதலின் ஆதனத்தை இருத்தி உண்டி 4 விதத்தின் 4 விதமான வகையில் உண்ணக்கூடிய அப்படின்னு சொல்கிறார்கள். அதுக்கு பல விதமாக அர்த்தம் சொல்லுகிறார்கள். உண்பது, தின்பது, நக்குவது, பருகுவது இப்படிலாம் நான் சொல்லுகிறார்கள். சொல்கிறாங்க அள்ளி சாப்பிட்றது, கடிச்சு முன் பண்ணால கரிப்பு தின்பது, அப்புறம் குடிப்பது, கடனை குடிக்கக்கூடிய உண்ணீர் அமுதம்னு அதுக்கு பேர். தண்ணீரை சேகர சாமி வந்து
தண்ணீர் வைக்கன்னு சொல்ல மாட்டார் சேக்கரார் சாமி. அவங்களுக்கு மினரல் வாட்டர் வச்சுருக்கான். நீ மினரல் வாட்டர்னு வச்சுக்கோ, ஆனால் சேக்கரார் சாமி சொல்ல மாட்டார். அதுக்கு உன்னீர் அமுதம்னு பேர். அது உன்னீர் அமுதம். அதுக்கு பேர் என்ன? நீர் அமுதம். அது ரொம்ப பிரதானமான விஷயம். தண்ணி இப்போ என்ன பண்ணிடுறான், ஒரு பாட்டில் வச்சுறான், 4 லிட்டர் வச்சுடுறோம். சார் அது எதுக்கு சார் பத்தும் சொல்லுமா? அதுக்கு மேலே தண்ணி பாட்டில் வேணும், தண்ணி பாட்டில் வேணும், தண்ணி பாட்டில் வேணும், தண்ணி பாட்டில் வேணும் கேட்டுக்கிட்டே அடக்க வேண்டியதாக இருக்குது. அது அந்த காலத்தில் கோவலையை வச்சு சக்கில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ காலியாகிட்டு தான் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போலாம் பற்றி எப்படி தான் நடக்கும். இப்போ ஒரு பாட்டில் வச்சிடறான், அதோட முடிச்சு விட்டு தான் நீங்கள் எல்லாம் கழுவ இருந்தாலும் துடைக்க இருந்தாலும் குடிக்கிற இருந்தாலும் அதிலே வச்சு முடிச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கு வேலை கேட்கக்கூடாது. அவ்வளோதான். உன்னீர் அமுதம் அதுக்கு வேறு. அப்படியா? சரி. இப்போ இலை கழுவுறது கூட என்ன பண்ணுறான், வாட்டர் பாட்டில் முனையில் ஒரு 2-3 தொலையை போட்டு ஒரு பிரித்து எடுத்துக்கிட்டே போகிறான். அதெல்லாம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தை கருத்து விட்டானுவோம். இது அழகாக இளங்கோவடிகள் காட்டுறார். நிலமகற்கு மயக்கொழிப்பால் போலன்னார் சிலப்பதிகாரத்தில். கடைசியில் அந்த மாதிரி வீட்டில் சமைச்சு கொடுக்குறா கண்ணகி, அது என்ன போல ஒரு கோலலுக்கு. அப்போ இலையை விரித்து போட்டு எப்படி இலை இருக்கணுங்கிறார். குமரி குமரி வாழையின் குருத்தகம் விரித்துனார். வாழை இலை எப்படி இருக்கணும் லட்சணம் சொல்கிறார் இளங்கோவடிகள். அது எப்படி இருக்கணுமா, தார் விடாத வாழை இலையில தான் ஆக்கணுங்கிறார். குமரி வாழைனார் அது இல்லையா? இப்போ தார் வீடெல்லாம் இலை இறக்க மாட்டோம் நம்ம இல்லையா? அது எங்கே இருக்கணுமா, நடுப்புற குறுத்து சுருட்டிக்கிட்டு வருங்க. அது எப்படி இருந்தாலும் தெரியுமா, அது மாதிரி அந்த மஞ்சள் இளமஞ்சள் நிறமா இருக்கு பாருங்க இலை, அதுதான் சாப்பிட்றதுக்கு லட்சணமான இலைன்னு சொல்லுது. இது அப்பர் சாமி வாழை மேய பொன்குருத்துன்னாரு தான் சேக்கரார் சாமி. இது வாழை மேய பொன்குருத்து அப்படிங்கிறாரு. இதை ஏன்னா அந்த கலர்ல இருக்கு இல்லையா, அதை இளங்கோவடிகள் இப்படி சொல்றாரு. குமரி வாழையின் இலைய போட்டா இல்லை, குமரி வாழையின் குருத்து போட்டா குருத்து அகம் விரித்து. நீ இலையெல்லாம் கழுவலாம் கூடாதான், அது உள்ளேயே தண்ணி இருக்கும். அது அறியும் போது குளக்குளன்னு உள்ள பனி உள்ளேருந்து கொட்டுங்கிறார். குருத்தகம் விரித்து. சரி, அதையும் இலவ என்ன பண்றா கண்ணகி, தண்ணி அப்படி தெளிக்கிறாளாம். அது எப்படி இருக்கு, மண்மகளுக்கு மயக்க ஒழிப்பால் போல. பூமி மயக்கப்பட்டா தண்ணி தெளிச்சோம், மயக்கப்பட்ட தண்ணி தெளிக்கிறாள் மூஞ்சி அப்படி தண்ணி தெளிக்கிற. அது மாதிரி பூமிக்கு இப்படி தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் இளங்கோவடிகள். அதெல்லாம் ஒழிச்சுட்டான். டேரக்டா பாட்டில் விசிறடிச்சுட்டு வராம அப்படியே இலையை கழுவிட்டு அடுத்த அதனால அப்படி இருக்குது. நம்ம வாழை இலையோட தொடர்பு நம்ம கிட்டே இருக்கு. ஒரு தொடர்பு நம்ம தர்மயாதனத்திலையும் அடியார்கள் உன்று தூக்கி எறிந்த அந்த வாழை இலையை திங்கக்கூடிய நாயாக நாம் பிறக்கணும் அப்படின்னு நம்முடைய குமரகுரு சாமிகள் கேட்கிறார். சாமி மாசிலாமணி தேசிகரே, உங்களை நான் கும்பிடுறதுக்காக எனக்கு முத்தி கொடுத்துருவேன்னு தெரியும். ஆனாலும் என்னுடைய குற்றத்தினால எனக்கு பிறவி இருக்குன்னா நீ என்ன பிறவி கொடுப்பீங்க எனக்கு தெரியும். எனக்கு விஷ்ணுவா கூட ஆக்குவீங்க, என்ன பிரம்மாவை கூட ஆக்குவீங்க, என்ன இந்திரனா கூட நீங்க ஆக்குவீங்க. ஆனா அந்த பிறவிலாம் எனக்கு வேண்டாம். நின் மடத்து அடியார்கள் திருவமுது ஆர்ந்து தெருக்கடை எறிந்த, தெருவில் தூக்கி எறிஞ்சாங்க பாருங்க இலை, திருவமுது ஆர்ந்து தெருக்கடை எறிந்த பரிகாலம் மாந்தம் வரன் உடை ஞமளி. அந்த இலையை திங்கிற வரம் பெற்ற நாய் இருக்கு பார்த்தீங்களா, தருமபுரம் ஆதி நம்ம திருமடத்தில் அடியார்கள் சாப்பிட்டு மகேஸ்வர பூஜையில் நடந்த பிறகு இலையை தூக்கி இருந்தாங்க பாருங்க. அந்த இலையை திங்கிற வரம் பெற்ற நாயாக நான் பிறக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. குமரகுரு சாமி கேட்குறாருங்க. அந்த இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறார். இல்லை நாய் சாப்பிடாது, அதான் அதான் அந்த இலையை நக்கி சாப்பிட்றது அதுக்கு வேண்டியது தான். ஏன்னா இலையா திம்பாங்க, இலையும் தான் திங்கிறான். வாழை இலையே அல்வா செய்வது எப்படின்னு இருக்கு பாருங்க போய். வாழையில பஜ்ஜா, வாழையில குறுத்து கட் பண்ணி அதை சாப் பண்ணி இல்லை இலையிலே போடுறேன். இலையே அரைச்சி அதிலே துணி போட்டு கிளம்புனா அல்வா வந்துடுது. கிட்ட வாழை இலை அல்வாங்கிறான். அதை பச்சை மிளகாயெல்லாம் அல்வா செய்கிறான் சார். என்ன சார் இதுக்கு மேலே இருக்கிறது, பச்சை மிளகா அல்வாலாலே இனிப்பு பதார்த்தம்னு வேறு, அதை பச்சை மிளகாயில செய்கிறான். அது எப்படின்னா பச்சை மிளகா உள்ளே இருக்குல்ல, அந்த விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தோலை மட்டும் அரைச்சி செய்கிறதான். சரி, அதனால்
முறைமையினில் அதுக்காக போனோம். முறைமையினில் திருவமுது முன்வூட்டி பின் உண்ணும். முன்வூட்டி தான் முதல்ல அடியாருக்கு சாப்பாடு போட்டுறது. மாகேந்திர பூஜை நடத்திட்டு தான் பிறகு இதை பின்னாடி நான் பார்த்துருக்கோம். கீழே நம்ம மூர்க்க நாயனார் அதை பண்ணார் இல்லையா, கடைப்பந்தியில் உணவு கொண்டார் அப்படிங்கிறத கீழே பார்த்துருக்கோம். கடைசியில் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். இது மத்தியான சாப்பாடு தாங்க, காலை சாப்பாடு அந்த காலத்தில் கிடையாது. காலையில் எல்லாரும் நிராகாரம் சாப்பிடுவாங்க. நிராகாரமே பழைய முது. அது பொதுவாக தவமுடையவர்கள் சாப்பிட மாட்டாங்க. பொதுவாக உழைப்பாளிகள் சாப்பிடுவது, உழவர்கள்லாம் சாப்பிடுவாங்க. தவமுடையர்களுக்கு அது மத சாப்பாடு என்னது தான், பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியான சாப்பாடு தான். அதனால முறைமையினில் திருஅமுது முன் ஒட்டி பின் உண்ணும் நிறைவுடைய பெருவிருப்பு. விருப்பு எப்பேற்பட்ட விருப்பு? பெருவிருப்பு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, மத்தியான சாப்பாடு அவங்களுக்கு போடுறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? பெரிய விருப்பம் இருக்குதுங்க. அப்படி ஒரு பந்தியில் போய் இடையில பூந்து ஐயா சாம்பார் விட்டுமா, ஐயா உங்களுக்கு ரசம் விட்டுமா, உங்களுக்கு தயிர் விட்டுமா, உங்களுக்கு மோர் விட்டுமா, இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த பாட்டில் இருக்குது என்னென்னங்கிறது இல்லையா. அடுத்த பாட்டில் என்னென்ன சாப்பாடு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் ஷேர் பண்ணவா நாங்கள் பரிமாறுறாங்கிறத காட்டுறாரு அடுத்த பாட்டில். அதனால முறைமையினில் திருவமுது முன் ஊட்டி பின் உண்ணோ நிறையுடைய பெருவிருப்பு. விருப்பம் இருக்கலாம் சார், தப்பு இல்லை. ஆனால் அந்த விருப்பு எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கணுமா? நிறைவுடைய விருப்பு அப்படி இருக்கணுமா இல்லையா. ஆசா நிகழம் தூசாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு அருகினாது பெருமானார். அப்போ நமக்கு பேசா அனுபூதி பிறக்காம இருக்கிறது காரணமே நம்முடைய ஆசை தான். அப்போ இவருக்கும் ஆசை இருக்கு, நாயனா இருக்கு. ஆனால் அந்த ஆசை என்ன ஆசை? அனுபூதியை கொடுக்கும் ஆசை இல்லையா. அது அடியார் வழிபாடுகிற ஆசை. அதை பெருவிருப்புன்னர். அதனால தான் நிறைவுடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும். என்ன நியதி? அடியார முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற தரிசனம் பண்ணதுக்கு பிறகு மாகேஸ்வர பூஜை ஆனதுக்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இன்றைக்கி வைக்கம் கோயிலில் கேட்பாங்க. வைக்கம் கோயிலில் நாலு வீதியிலையும் வந்து 4 கோபுரத்துலையும் யாராவது பசியோடு இருக்கீங்களா, நட சாத்த போகிறோம், யாராவது பசியோடு இருக்கீங்களா, நட சாத்த போகிறோன்னு 3 தடவை கேட்பார். வந்து யாராவது பசியோடு இருந்தாங்கன்னா அவளை கூப்பிட்டு கோயிலில் சாப்பாடு போட்டு தான் நடை சாத்துவாங்க. வைக்கம் கோயில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது, பெருமானுடைய கோயில். அதனால் அந்த நேதியாக கொள்ளும் துறை வழுவா வகை ஒழுகும். ஒழுகுதல் என்னங்க? பின்பற்றுறது. அப்படியே தாரையாக தைல தாரையாக பின்பற்றுவது. தனக்கு நடக்குது, ஒரு நாள் கூட நடந்தது இல்லை, தப்புனது கிடையாது சார். இது துறை வழுவா ஒழுகும் தூய தொழில் தலை நின்றார். தலை நின்றார்னு அர்த்தம். அதையே முதன்மையாக கொண்டார்கள் அர்த்தம். அருளில் தலையில்லது அகிலத்து வேண்டும் பொருள் தலையில்லது போல் அப்படிங்கிறது என்ன நூல்? அருளில் தலையில்லது அகிலத்தில் வேண்டும் பொருள் தலையில்லது போல் என்ன நூல்? என்ன பாட்டு? திருவருட்பயணம். எப்படி சொல்றீங்க? திருவருட்பயணம் தான். வெரி குட். திருவருட்பயணம் வெரி குட். அவங்க சொன்னாங்க, உண்மையாக தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை ஃப்ளூக்கில் அடிச்சாங்களா தெரிஞ்சுக்கிறோம்ல. அது நான் திருவருட்பயன் அதெல்லாம் சொல்றார். நம்ம பெரிய முதல்ல இருக்கிறது என்னது? நம்ம விரும்ப வேண்டிய பொருள் என்ன? அருள். அருளைத்தான் நம்ம விரும்பணும் என்னார். சரி, துறை வழுவா வகை ஒழுகும் தூய தொழில். தூய தொழில்னார். அந்த வழிபாடு பண்றத என்னன்னு சொல்றாரு? தூய தொழில். அவங்களுடைய வேலையே அதான் சார், வேற ஒன்றும் வேலை கிடையாது. ஏன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு இப்போ உங்களுக்கு ஏகப்பட்டது குமிஞ்சு கிடக்கு சார் கொள்ளையில். அப்புறம் தான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வேலை ஒன்றும் கிடையாது. தொண்டு செய்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க. பாடும் பணியே பணியா அப்படின்னாரு. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை தெருவில் தேடும் தனி யானை சகோதரனே சாடும் தனி யானை சகோதரனே பாடுகிறார் அரைநாத பெருமானம். அது பாடும் பணியே பணி. பாடுறது ஒரு பணியா, அதுவே பணி, அதே வச்சுக்கணுங்கிறார். அதனால கரும்பு தின்ன கூலியாங்கிறது மாதிரி கரும்பு திங்கிறதுக்கு ஒரு கூலி வேணுமா? கரும்பு திங்கிறதே ஒரு கூலி தான் இல்லையா? அப்படி போல தூய தொழில் தலை நின்றா. என்னென்ன சமைச்சு போட்டாங்க வீட்டில், என்னென்ன சாப்பாடு நடந்தது, மத்தியான சாப்பாடு நேரம் ஆகி சொல்லி அதெல்லாம் அடுத்து கரெக்டாக வந்திருக்கோம் நமக்கு. தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பாய தயிர் பால் இனிய பன்னியம் உன்னீர் அமுதம்
மேயபடியால் அமுது செய்விக்கமை செய்து அடியார் மாயிரு ஞாலம் போற்ற வரும் இவர்பால் மனம் மகிழ்ந்தார். என்னென்ன சமையல் நடக்குது? முதல்ல திருவமுதுனாலே பொதுவாக எதை குறிக்குது? சாதத்தை குறிக்குது, ரைஸை குறிக்குது. கொஞ்சம் ரைஸ் வைங்க எங்கே அப்படிங்கிறாங்களே, ரைஸ் கொண்டாங்க நம்மளே. அரிசினா வேற, சோறுனா வேற. ஆனால் ஆங்கிலத்தில் ரைஸ்னாலும் சோறுனாலும் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் வச்சுருக்கோம். ரைஸ் எடுத்துருவாங்க. ரைஸ் எடுத்துருவாங்கன்னா கிச்சன்லேருந்து கொஞ்சம் ரைஸ் அழுத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுவான்? அப்போ அதனால தான் முதல்ல அமுத சொல்கிறார். ஏன் முதல்ல அமுத சொல்கிறார்? முதல்ல குழம்பு சொல்லியிருக்கலாம் இல்லையா? வெரி குட். பெருசுவாதம் எல்லாம் இதை கரைகள் மேறதுக்கு முன்னோடி கரியமுது அங்கு உதவாதே திருவமுது கைகூட நரங்க இல்லையா? அம்மா அப்போ தான் சாதம் அடிச்சுட்டாங்க முதல்ல. நம்ம லேடிஸில் என்ன பண்ணுவாங்க? முதல்ல இந்த தொட்டுக்க பொரியல் வறுவல்லாம் செஞ்சுருவாங்க. சாம்பாருக்கு பருப்பு வெந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம், அப்புறம் சைடில் பொரியல் வறுவல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும், எல்லாம் சரியாயிடும். கடைசியில் உலைய வச்சு சாதம் அடிச்சுப்பாங்க. ஏன்னா சாதம் அப்போ சூடாக இருக்கும். இது சேக்கரார் சமயத்தை ஒத்துக்கவே மாட்டார். வீட்டுக்கு சமைக்கிறதுனாடி பண்ணிக்கோ, ஆனால் அடியாருக்கு முதல்ல என்ன செய்யணுங்கிறாரு? சாதம் வடிச்சிடணும். அந்த காலத்துல சாதம் வடித்து என்ன பண்ணுவாங்க? ஆற தான் போடுவாங்க. நம்ம ஆறக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? கீழே கீர்த்தை விரித்து அது மேலே துணியை போட்டு அதில் சாதத்தை வடித்து கொட்டியிருப்பாங்க. வைக்கோலை போட்டுருவாங்க, அதுக்கு மேலே ஈர துணி போட்டு அது மேலே போட்டுருவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் கீத்து போடுவாங்க, அதை பச்சை கட்டி போடுவாங்க. பெரும்பாலும் வைக்கோல் போட்டாங்கன்னா காற்று ஓட கீத்தை போட்டு அது மேலே துணியை விரித்து போட்டு வேட்டியை விரித்து போட்டு அதை சாதம். ஏன் வேட்டியை விரிக்கணும்? மாசுபடாமல், கலர் மாறிடும் புடவை போட்டிங்கன்னா புறத்தில் இல்லையா? அதனால தான் வேட்டியை விரிக்கிறது. அதனால இட்லி துணிக்கெல்லாம் என்னத்தை பயன்படுத்துகிறோம்? நம்ம வேட்டியை தான் பயன்படுத்துவாங்க. இட்லி துணி காலெல்லாம் உடனே நம்ம வேட்டியோட விரிச்சுருவாங்க வீட்டில் இல்லையா? ஆண்கள் தான் வருதாகுது. வீட்டில் ஒரு குழந்தை வந்தால் போதும் இல்லையா? வீட்டில் ஒரு குழந்தை வந்தால் வீட்டில் உள்ள ஆம்பளைகளை வேட்டியை வர பிடிச்சி கிழிச்சுருவாங்க பெண்கள். இப்போ இட்லி துணி காணுமா உடனே வேட்டியை பிடிச்சி கிழிச்சுருவாங்க. இப்போ அது ஒழிஞ்சிருச்சு. அதெல்லாம் என்ன டேரெக்டாக அதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கான துணியே பேப்பர்ஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ பேப்பர் ஆகி இது துணியாக விற்கிது நேரா பாருங்க. அது நல்லா இருக்கு. துணி வச்சு சொல்றது இல்லை, எண்ணெய் தடவி சொல்றாங்க. சரி, தூய திருஅமுது. தூய திருவமுதுங்கும் போது என்னது? நல்ல வெள்ளையான அந்த காலத்து சென்னல் அரிசி சோறுன்னு பேர். அது சென்னல் அரிசி சோறு. அந்த காலத்து உயர்ந்த அரிசி ரைஸ் என்னது? சென்னல் அரிசி அதுக்கு பேர். அதான் சேக்கரார் அவரு அறிவாட்டாயனார் பண்றாரு. அந்த காலத்து உயர்ந்த அரிசிக்கு பேர் சென்னல் அரிசி. பல விதமான அரிசிகள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. அப்போ இருந்ததுல வேற பெரிய உயர்ந்த ரக அரிசியாக சொல்வது எதை சேக்கரார்த்தன் சொல்றாரு? சென்னல் அரிசியை தான் சொல்றாரு. அது உயர்ந்தது போல. ஐவனம்ங்கிறது மலைநெல். அப்படியா? அது மலைநெல், சோழ நாடல்ல. இங்கே அது நமக்கு சென்னல் நமக்கு வைக்க பாஸ்மதி மாதிரி. பாஸ்மதி நிற்கிட்டு அதான் ஐவனம் மலைநெல். ஐவனங்கிறது மலைநெல். ஐவனம் உணங்கும் எங்கும் நர சேக்கரார் சார். அதனால அந்த தூய திருகமுது எப்படி வடிக்கணும்? சாதம் முதல்ல உலகட்டணும். உலகட்டி தண்ணி கொதிக்கிறதுக்கும் பொழுது 3 தடவை ரின்ஸ் பண்ணணும். அரிசியை 3 தடவை கழுவணும். இதுதான் வழக்கம். பொதுவாக 3 தடவை கழுவிட்டு அதை உலையில். அந்த காலத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வீட்டு பானையிலையும் ஒரு பட்டை இருக்கும், பார்த்துருக்கீங்களே? சாதம் வடித்த பானையில் அரிசியை போட்டுட்டு பானையை விட பட்டை போட்டு தொட்டு கும்பிடுவாங்க. இதெல்லாம் வழக்கத்திலே கிடையாது. எல்லாம் பொங்கல் அன்னைக்கு விபூதியெல்லாம் போட்டு பானையை வைப்போம். அரிசி போட்ட உடனே அந்த பானை அந்த ஈரக்கையோட ஒரு பட்டை போட்டு ஒரு கும்பிடுவாங்க. அந்த பானைக்கு ஒரு கும்பிடுவாங்க. பட்டை போட மாட்டாங்க, தொட்டு கூட நான் பார்த்துருக்கேன். போட்டா உடம்பு பிடிச்சா தொட்டு கொடுத்தா சரி. எங்கள் ஊர்லாம் வழக்கம். எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் நான். அதை சொல்கிறேன். பொங்கலுக்கு மட்டும் போடுறாங்களா? வெண் பொங்கலுக்கா சக்கரை பொங்கலுக்கா? குக்கரில் வச்சுட்டா அவ்வளோதான் பிடிச்சி போச்சு. அதனால எது சொல்ல வந்தோம்? இப்போலாம் சாதத்துக்கு உழவு வைக்கணும் இல்லையா, அடுத்தவங்களுக்கு வச்சிடறான். அதுதான் இப்போ நடக்குது அதிகமாக இல்லையா? உலை காஞ்ச உடனே அரிசி போடணும், அப்போ தான் சாதம் நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வழக்கம். அப்படி அமைக்கப்பட்ட தூய திருவமுது. கனி, கனின்னா வாழைக்கனி. முக்கணி வைக்கணுங்கிறது மரபு. பெருமையாதின பூஜை முறையில் 3 கனி வைப்பாங்க. மா, பாலா, வாழை இதெல்லாம் வைப்பாங்க. சரி, இதெல்லாம் நம்ம உணவிடலுக்கு பொழுது பார்ப்போம். சாப்பிட்டு வந்து பார்த்துருவோம். மணி 1 ஆகிட்டு. சாப்பிட்டு வந்து பாருங்க. சாப்பாடெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத சாப்பிட்டு வந்து பாருங்க.